கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது நிபந்தனை வாக்கியம், நிபந்தனை விதிப்பது. இதை இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஃப் கிளாஸில் 2 சென்டென்சஸ் கண்டிப்பாக வரும். 2 சென்டென்சஸ்மே கிளாஸ் தான். கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ ஃபைனைட் வேர்ப். கொஞ்சம் வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது அதில் ஒரு ஃபைனைட் வேர்ப், அதில் ஒரு வினைச்சொல் இருந்ததுன்னா அதுதான் கிளாஸ். இந்த கிளாஸ் அந்த சென்டென்ஸ் முடிந்து இருந்ததுன்னா அது மெயின் கிளாஸ். அந்த சென்டென்ஸ் முடியலை, அதோட இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்தா தான் அந்த சென்டென்ஸ் முடிவு பெறும் அப்படின்னு சொல்லும்போது அது சபார்டினேட் கிளாஸ். 2 வாக்கியங்களில் அந்த இஃப் வரக்கூடிய வாக்கியம் சபார்டினேட் கிளாஸ். அதோட ஒரு மெயின் கிளாஸ் சேர்த்து அந்த சென்டென்ஸ் நிறைவு பெறும். ஒரு செயல் நடைபெற்றால் இன்னொரு செயல் நடைபெறும் என்பதை விளக்குவது தான் இந்த கண்டிஷனல் கிளாஸ். இதை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பார்த்தோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிற இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது தண்ணீராக மாறுகிறது. இது எந்த காலத்துக்குமே பொருந்தும். எப்போ பனிக்கட்டியை சூடுபடுத்தினாலும் அது தண்ணீராக மாறும் என்பது அறிவியல் உண்மை. அப்போது அந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்.